ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் தான் நான் லலிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எங்கள் மாமா வீட்டு தோப்பில் தாங்க இருக்கிறேன். இங்கே பாருங்கள், தோட்டம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் நாளைக்கு தான் ஊர் கிளம்புறோம். அது வரைக்கும் இங்கே தோட்டத்துலேயே சுற்றி பார்த்துட்டு வீடியோலாம் நிறைய எடுத்துருக்கேன். நான் வந்து சென்னையில் வந்தால் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். இங்கே பாருங்களே, ஒருத்தவங்க உழவு ஓட்டுறாங்க. அதுக்கு டிராக்டரில் அதில் வந்து புழுலாம் வரும்ன்ட்டு, பூச்சிலாம் வரும்னு அந்த கொக்குலாம் பாருங்களே எப்படி பார்க்குதுன்னு. இங்கே பாருங்களே எவ்வளோ அழகான்னு. அவங்க டிராக்டர் ஓட்ட ஓட்ட அழகாக அந்த கொக்கெல்லாம் அந்த பூச்செல்லாம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்களே. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன், என்னடா இது எதுக்காக இவ்வளோ கொக்கு அங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்தா அதில் வந்து பூச்சிலாம் வெளியே வருமா, புழு பூச்செல்லாம். அது சாப்பிட்றதுக்காக அழகாக வந்து நிற்கிதுங்க வரிசையாக. பாருங்க, அவங்க டிராக்டர் ஓட்டியிருக்காங்க. அது பின்னாடியே எவ்வளோ அழகாக போகுது பாருங்களே. சூப்பராக இருக்குல்ல. டிராக்டரும் பாருங்களே அவ்வளோ அழகாக கரெக்டாக ஓட்டுறாங்க. வண்டிக்குள்ளே உட்காந்துருந்தா கூட எந்த அளவு கரெக்டாக ஓட்டணுமோ கரெக்டாக ஓட்டுறாங்க பாருங்க. கிராமமே கிராமம்தான். கிராமத்து ஆளுங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த கொக்கெல்லாம் காத்துட்ருக்கு பாருங்களே. பின்னாடியே வரிசையாக போதுவார். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல அந்த இடமே. அதாவது இது அடியே படாது. அந்த வண்டி சக்கரத்தில் கூட அடியே படாத அளவுக்கு எவ்வளோ அழகாக நடந்து போகுது பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. பயங்கர வெயிலாக இருந்துச்சு. சரி வெயில் தாளை எடுத்துக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. வரிசையாக அந்த வண்டிக்கிட்டே நிற்கிது பாரு பயப்படாமல். சக்கரத்துக்கிட்டலாம் நிற்கிது நிறையா. சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது. இது மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. ஃபுல்லாக சுற்றிலும் நடுவில் வீடு, சுற்றிலும் பார்த்திங்கன்னா தோட்டம் துறவு இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க. ஆனால் சரியான பனி. சாயந்தரமே பனி ஸ்டார்ட் ஆகிடுது. 6 மணி 6:30க்கெலாம் பார்த்திங்கன்னா பனி ஸ்டார்ட் ஆகிடுது. குளிர ஆரம்பிச்சிடுது. ஏன்னா ஃபுல்லாக மழையாக இருக்குங்களா. மலை பிரதேசம். அப்புறம் வந்து ஃபுல்லாக காடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. நிறைய கொக்கு இருந்துச்சு. பாதி பறந்துருச்சு, பாதி தான் இருக்குது. எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருக்குல்ல. அது பார்க்க ஆசையாக இருக்குது. ஆனால் நம்ம பக்கத்தில் போனோம்னா ஒரேடியாக பறந்து போயிடுது. மொத்தமும் எல்லாமே பறந்து போயிடுச்சு. அழகாக அந்த கோட்டுக்கு அது என்னன்னா, நான் பக்கத்தில் நிற்கும்போது அதுங்களாம் ஓரமாக நின்றுச்சிங்க. அந்த வண்டி கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் தான் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுது. அந்த அளவுக்கு அறிவு. இங்கே பாருங்களே, இந்த சைட்லேருந்து நான் வீடியோ எடுக்கிற சைட்லேருந்து அது வரவே இல்லை. கரெக்டாக அங்கிட்டு போனோன்னா அது பக்கத்தில் போகுது பாருங்க. அறிவு, நல்ல அறிவு. நமக்கு கூட இவ்வளோ அறிவு இருக்காது. இந்த ஜீவனுங்களுக்கு தான் அவ்வளோ அறிவு இருக்கு பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்ணுக்கே வந்து குளிர்ச்சியாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. பாருங்களே எவ்வளோ அழகாக பறந்து போகுதுன்னு. சூப்பராக இருக்குங்க. நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி வந்து டிராக்டர் ஓட்டும்போது இந்த மாதிரி கொக்கெல்லாம் வந்து பின்னாடி கரெக்டாக ஃபாலோ பண்ணி வர மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். காத்திருக்குமாங்க கொக்குன்பாங்களா, அதுதான் நான் இது. இது என்ன கொக்கா நாரையான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக பறந்து போகுது பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. வாவ் 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 வா. ஏன்னா பொழுது போயிடுச்சுல்ல, அது போய் மரத்தில் தங்கிறதுக்காக கிளம்புது. இது வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருந்துச்சு. கரெக்டாக அந்த பொழுது போன நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மரத்தில் போய் உட்காந்துருச்சு பாருங்க. உட்காந்துருச்சு, அவ்வளோதான் அது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த இடம்லாம். இப்போ தான் இது இங்கே ஏதோ விதை விதைக்க போகிறாங்க. மரவள்ளி கிழங்கு. இங்கே வந்து மரவள்ளி கிழங்கு விதைக்க போகிறாங்க.
இதை பாருங்க. பார்க்கும் போ இங்கே இருங்க. அது குச்சி தான் எல்லாம். ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு இது பண்ணுவாங்க போல. அப்படியா? அதான் நைனா சம்பர் சீசன் அடுத்து ஏதோ வைக்கிறாங்க. சூப்பரா இருக்குங்க இடம். இறங்குவா. அப்புறம் ஊருக்கு போகிற நேரம் கை கால் உடஞ்சி ஊருக்கு போகிற மாதிரி ஆகிடும். எவ்வளோ அழகாக இருக்கு போடுற இடம். சூப்பராக இருக்குல்ல. வாங்க வாங்க வாங்க. இது வரைக்கும் வந்து எங்கள் மாமா தோட்டம். இது வரைக்கும் எங்கள் மாமா தோட்டம். இந்த இடத்த விட்டு போகவே மனசு இல்லைல்ல நமக்கு. பார்த்து வாங்கம்மா. இது என்னடா செடி? இதோ கொத்தவரங்காவோ? கொத்தவரங்காயா? ஆமாம்மா, அப்படிதான் இருக்கு. அப்படி கொத்தவரங்காய் இவ்வளோ பெருசாக இருக்காதுடா. பாருங்க. ஆஹா இல்லையா? ஆஹா கொத்தவரங்காய் இல்லை, இது வேற ஏதோ. பப்பாளி மரம்லாம் இல்லை. இந்த ஒரு பப்பாளி மரம் அங்கே இருக்கு பாரு. இப்போதான் நட்டுருக்காங்களோ? நண்பர்களே, இங்கே பாருங்க, இங்கே விதை விதைச்சிருக்காங்க. இப்போ தான் வந்து லைட்டாக முளைச்சிருக்கு அந்த செடி. பாருங்க, பார்த்தீங்களா? குட்டி குட்டியாக பச்சை கலரில் முளைச்சிருக்கு பாருங்க. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தான்டா போட்டிங்க. ஆமாம், நானும் புதைச்சேன். நானும் தான் புதைச்சேன். நீயும் தானா? சாரி, விதை சூப்பராக இருக்கு. அழகாக இருக்குது இந்த இடம்லாம். நான் காலிலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு அலையிறேன். சென்னைக்கு போய் டெய்லி 2 வீடியோ போஸ்ட் பண்ணுறது தான் வேலை. இந்த சைடு வரணும்டா. விவசாய நிலத்தில் கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மண்ணெல்லாம் எவ்வளோ கூலிங்காக இருக்கு பாருங்க. அது ஆமாம், இங்கே ஃபுல்லாக காடு தானே, காடு மலை, அதனால் ஃபுல்லாக கூலிங்காக இருக்கும். நீ எப்படியோ வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சு. இன்னும் 2 வீடியோ எடுக்கணும். போய் அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கணும். வா, அந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னோடய லாங் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ.